கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான சத்திய வாசகர்களே, சத்திய பிரியரே, உங்களுக்காக இந்த காணொலியை இந்த நாட்களில் சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த கல்வாரி மகிமையின் ஊழியத்தின் சார்பாக நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாயும் சேர்ந்து இணைந்து நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடும் மகிமை உண்டாகும் என்று இந்த வசனம் அழகாக ஒரு தெளிவாக என்ன சொல்கிறது என்றால், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். அப்போ பாபிலோனுடைய குடியிருப்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. பாபிலோன்னா என்ன, பாபிலோனுடைய குடியிருப்புன்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பாபிலோன்னு என்ன நினைக்கிறீங்க? அது பெரிய பட்டணம். உலக வரலாற்றிலே சரித்திரத்திலே பாபிலோன் ஒரு பெரிய வல்லரசு. அப்படிதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். உலக பிரகாரமான மக்களுக்கு அதான் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று வேணும்ல, ஆவிக்குரிய காரியம் ஒன்று வேணும் இல்லையா? அதை நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லையா? சரிதானே இல்லையா? உலக பிரகாரமாக இந்த பாபிலோன் மகா பெரிய பட்டணம், வல்லரசு. இங்கேதான் நேபுகாத் நேச்சார் அரசாண்ட ஒரு காரியம். அதனாலே இந்த பாபிலோன் குமாரத்தி எங்க குடியிருக்கிறா அப்படின்னா, அந்த குடியிருக்கிற இடத்துக்கு இந்த சீயோன் குமாரத்தி போய் அங்கே குடியிருந்தா. அவங்க ஐக்கியம் சரியில்லையே. இப்போ ஒரு சீயோன் குமாரத்தியோட ஒரு ஐக்கியம் இருந்தா அது வேற. அவங்க ஜெபத்தை பற்றி பேசுவாங்க, வேதத்தை பற்றி பேசுவாங்க, கர்த்தருடைய நடத்துதலை பற்றி பேசுவாங்க. ஆனா பாபிலோன்ல குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்றார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, நீ விடுவித்தால்தான் பிற்பாடு விடுவிக்கப்பட்ட பின்பு மகிமை உண்டாகும். இப்ப நம்ம மகிமை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மகிமை சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க. ஆதாம் ஏவாளை மூடியிருந்த மகிமை நிர்வாணம் தெரியாமல் வாழ்ந்த மகிமை. நிர்வாணமே தெரியாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவங்க நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. அப்படி மூடியிருந்த மகிமை, சரிங்களா? அந்த மகிமை பாவத்தின் நிமித்தமா வெளியே போனதுனால, தொடர்ந்து வெளியே போனதுனால தான் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அதனால இந்த பாபிலோன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, இந்த சீயோன் குமாரத்தை எப்படி அவகிட்ட போய் மாட்டினா, அவளோட எப்படி ஐக்கியம் வைச்சா, என்ன உறவுல, எந்த அடிப்படையில், அதாவது இச்சையிலையா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லௌகீகமான சம்பந்தப்பட்ட காரியத்திலையா, ஏதோ ஒரு காரியத்தில் இந்த பாபிலோன் குமாரத்தை அவட்ட போய் அடிமையாயிட்டா. அடிமையானதுனால சியோன்ல இருந்த மகிமை விலகிட்டு இல்லையா? அதனால தான் சொல்றார், நீ விடுவித்தா மறுபடியும் மகிமை உனக்குள்ள உண்டாகும் அப்படின்றார். நாம் ஜெபிப்போமா? இதை குறித்ததான காரியத்தை நாம் தொடர் செய்தியாக கவனிப்போம். இந்த பாபிலோன்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி சியோனும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது தேவனுடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தில் இருந்து எப்படி வெளியே வந்தா, அதான் காரணம். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமையை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே இறங்கி செயல்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, இந்த வருஷத்தினுடைய 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த 5ஆம் தேதியில தேவ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்து காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுவிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்துகிறார். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.